ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வழக்கம் போல் ஒரு அமானுஷ்யமான திகில் நிறைந்த கதைகளை தான் இந்த வீடியோலையும் முழுமையாக பார்க்க போகிறோம். எல்லா ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 மணி அளவுக்கு யாருமே இல்லாத ஒத்தையடி பாதையில் ஒரு ஷார்ட்கட்டில் உங்கள் கார் மட்டும் ரொம்ப வேகமாக பயணிச்சிட்ருக்குது. அந்த காரில் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க. உங்களை தவிர அந்த ரோட்டில் யாருமே இல்லை. அந்த காரோட வெளிச்சம் இல்லை அப்படின்னா ஆப்போசிட்டில் யார் வராங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு கும்முன்னு இருக்கிற அந்த இருட்டில் உங்கள் கார் மட்டும் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. அந்த சமயத்தில் என்ன பிரச்சனையே தெரியாமல் உங்கள் கார் அதே இடத்துல பிரேக் டவுன் ஆகி நின்றுது. இந்த டைமில் சரி பேக்கப்புக்கு யாருக்காவது கூப்பிடலான்னு சொல்லி நினச்சாலும் ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லை, ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. கருகும்முன்னு இருக்கிற அந்த இருட்டில் உங்களை ஒரு அமானுஷ்யம் பின்தொடருது. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த சம்பவம் தான் ஒரு நபருக்கு நடந்திருக்குது. அப்படி என்ன நடந்தது, அவர் எப்படி இந்த சம்பவத்திலேருந்து தப்பிச்சாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாகவே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவங்கள் எல்லாமே கோயம்புத்தூரில் 2017 ரேஷ்மா அப்படிங்கிற ஐடி எம்ப்ளாய்க்கு தான் நடந்திருக்குது. ரேஷ்மா கோயம்புத்தூர்லேயே பிரபலமாக இருக்கிற ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு பெரிய போஸ்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ரேஷ்மாவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டும் இருக்கிறாங்க. அன்றைக்கி பாய் ஃப்ரெண்டோட பர்த்டேவும் கூட. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அன்றைக்கி நைட்டு பார்ட்டி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலேயே கோயம்புத்தூர் சிட்டிக்கு சென்ட்ரலில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டோட வீட்டில் பார்ட்டிக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. பார்ட்டியும் நல்லா போயிட்டுருக்குது. ரேஷ்மாவோட வீட்டில் ரொம்பவுமே கண்டிப்பாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. எப்போவுமே ரேஷ்மா ஒரு 7-8 மணிக்கே வீட்டுக்கு போயிடுவாங்களாமா. அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 11-12 மணி ஆயிடுது அங்கேயே. இது இன்னும் போகலை. 12 மணிக்கு அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. ரேஷ்மா என்னங்கிறாங்க அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங், இனிமேல் நான் கிளம்பி வந்துடுவேன், ஒரு 1/2 மணி நேரத்தில் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட போய் சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் உன்னை கூப்பிட்டு விட்டுட்டா வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரேஷ்மா. இல்லை, ஏன்னா நீ ஒரு 7 மணி 8 மணிங்கும் போது வீட்டுக்கு போயிடுவே. இப்போ 12 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நீ போன அப்படின்னா சேஃப்ல இல்லை. அதனால தான் நான் வீடு வரைக்கும் நீ கூப்பிட்டு விட்டுட்டு நான் ரிட்டன் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ரேஷ்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் தான் காரில் தானே போகிறேன், எதாவது வேணும் அப்படின்னா இல்லை எதாவது அர்ஜென்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறமா ரேஷ்மாவோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு மனசு ஒரு ஏற்றுக்கவே இல்லை. சரி, இங்கே ஸ்டே பண்ணிட்டு போகிறியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை வேண்டாம், நான் வீட்டுக்கு போயிடுறேன், வீட்டில் சத்தம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு ரேஷ்மாவும் கிளம்புறாங்க. கிட்டத்தட்ட அங்கேருந்து ரேஷ்மா கிளம்பும் போதே 12 மணி, சரியாக 12 மணி. கரெக்டாக கோயம்புத்தூர் சிட்டியிலேருந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-35 கிலோமீட்டர் போக வேண்டியதாக இருக்கும். மேக்ஸிமம் கனெக்ட் பண்ணி பார்த்தாலும் அந்த நைட் டைமில் ஒரு 3/4 மணி நேரமாவது ஆகும். வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரமாவது ஆகும். இப்படி போயிட்டு இருக்கிற சமயத்தில் ரேஷ்மா ஒரு ஷார்ட்கட்டில் எப்பவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்களாமா. ரேஷ்மாவோட வீட்டுக்கும் ஆஃபீஸ்க்கும் ரொம்ப தூரம். ஆனால் இந்த ஷார்ட்கட் வழியாக வந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே வந்துடலாமாமா. எந்த சிக்னலுமே கிடையாது, டோல் இல்லை, அதனால் சீக்கிரமாகவே வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் ரேஷ்மா பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பாய் ஃப்ரெண்டும் சரி பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு ரேஷ்மாவை வெளியே அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் இதுக்கப்புறம் தான் ஆட்டங்களே ஆரம்பிக்குது. அப்படி என்ன ஆகுதுன்னா, ரேஷ்மா கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்குறாங்க. போனதுக்கப்புறமா கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் சிட்டியை தாண்டி அவங்க போகிற எப்பவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த ஷார்ட்கட் ரோட் பிடிச்சி போகிறாங்க. கிட்டத்தட்ட இந்த ஷார்ட்கட் ரூட் என்ஹெச் ஜாயின் பண்ணுறதுக்கு 5 கிலோமீட்டர் ஆகுமாமா. 5 கிலோமீட்டர் ஷார்ட்கட்டோட லென்த்து. ஷார்ட்கட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு காவாசி போயிட்டாங்க. நல்லா வேகமாக போயிட்டுருக்காங்க. ஏன்னா இங்கே யாருமே இல்லை. அந்த வழியில் எப்பவுமே ஆப்போசிட்டில் யாருமே வர மாட்டாங்களாம். 2 வீலர் மட்டும்தான் வரும். ஏன்னா பெருசாக அந்த ரூட் இருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. கிட்டத்தட்ட அந்த 5 கிலோமீட்டருக்கு எந்த வீடுகளும் கிடையாது. யாருமே அதை யூஸே பண்ண மாட்டாங்க அந்த ரோட்டை. ஆனால் ரேஷ்மா மட்டும் தினமுமே யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு வழியாக ரேஷ்மா அந்த காவாசி தூரத்தை தாண்டி நல்லா வேகமாக போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட ஒரு இடம் வந்தோடனே அந்த கார் நல்லா வேகமாக போயிட்டு இருந்த அந்த கார் தடுமாற ஆரம்பிக்குது. தடுமாறி டக்குன்னு அந்த கார் பிரேக் அப்ளை ஆகி அங்கேயே நின்றுது. ரேஷ்மாவுக்கு ஒன்றுமே புரியல. எல்லா லைட்டுகளுமே பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. அவங்க ஆக்சிலேட்டர் கொடுத்து பார்க்குறாங்க. மறுபடியும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் நகர மாட்டேங்குது. மறுபடியும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்க்குறாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் அங்கேயே நின்றுது. இதுக்கப்புறமா ரேஷ்மா சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தா கும் இருட்டு. இந்த கும் இருட்டில் இவங்க கார் மட்டும்தான் நின்றுட்டுருக்கு. சுற்றி எந்த வண்டிகளுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த வழியில் ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு கூட இல்லை. அன்னைக்கு சுத்தமாக நிலா வெளிச்சம் கூட இல்லாதனால ரொம்ப இருட்டில் தான் கொண்டிருக்காங்க. ஆனால் காரோட ஹெட்லைட் எல்லாமே டோட்டலாக ஆஃப் ஆயிடுச்சு. உள்ளே இருக்கிற லைட் மட்டும்தான் எரிஞ்சிட்டு இருக்குது. சொல்லப்போனால் அந்த காரில் ஒரே ஒரு டார்ச் லைட் மட்டும் வச்சுருக்காங்க.
டார்ச் லைட் எடுத்துகிட்டு கையில் வச்சுட்ருக்காங்க. அந்த டார்ச் லைட்லேயும் வந்து செக் பண்ணுறாங்க. லோ பேட்டரியாக தான் இருக்குது. அதுவும் வந்து ஃபுல்லாக வந்து பேக்கப் இல்லை, லோ பேட்டரியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் சரி பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணலான்னு ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்து பார்த்தா ஃபோனு டெட்டாக இருக்குது. ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லை. இதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ரொம்ப குழப்பமா இருக்குது. ஏன்னா இன்னும் 2-3 கிலோமீட்டர் நடந்து போனால் தான் ஹைவேவே ஜாயின் பண்ண முடியும். அங்கேயும் வந்து பெருசாக இல்லை. அதுலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் போனால் தான் வந்து ஏதாவது ஒர்க் ஷாப் அந்த மாதிரி இருக்கும். இந்த டைமில் யாருக்கு இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையாக இருக்கிறாங்க. இப்போ அந்த காருக்குள்ளே எரிஞ்சிட்டு இருந்த அந்த லைட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா வண்டியே வந்து ஆஃபில் இருக்குது. இப்போ வந்து பேட்டரியும் கொஞ்சம் வீக்காக இருக்கும் போல். அதனால் அந்த லைட்டும் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. பிளிங்க் ஆக ஆக அப்படியே ரேஷ்மாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வர ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ரேஷ்மா வந்து ஒரு 2 வருஷமாகவே வந்து இந்த ரோட்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து ஒரு 7லேருந்து ஒரு 9 மணிக்குள்ளே மேக்ஸிமம் இந்த ரோட்டை வந்து கிராஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு 12-12:30 ஆயிடுச்சு. இந்த ரோட்டில் கரெக்டாக சென்டர் பார்ட்டில் நின்றுருக்காங்க. சுற்றி பார்த்தா எந்த வண்டிகளுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் சரி கிராஸாக போய் ஹைவேல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலுமே ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா சுற்றி முள்காடு, குறுக்கவும் பூந்து போக முடியாது. போனால் அந்த ரோட்டில் மட்டும்தான் போக முடியும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இது காரை விட்டு கீழே இறங்கி அந்த டார்ச் லைட் எடுத்துகிட்டு போனாலும் எவ்வளோ தூரம் இந்த டார்ச் வந்து ஒர்க் ஆகும்னு தெரியல. ரொம்ப பயத்தோடையே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே உள்ளே எழிஞ்சிட்டு இருந்த அந்த லைட்டும் ஆஃப் ஆயிடுது. இதுக்கப்புறம் ரொம்ப பயமான ரேஷ்மாக்கு அந்த கையில் இருந்த டார்ச் லைட்டை ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணிட்டு அந்த காரை விட்டு கொஞ்சம் கீழே இறங்கலாமான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த விண்டோ கீழே இறக்கி பார்க்குறாங்க. ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குது. அந்த லைட் எடுத்து வெளியே அடித்தாதான் வெளியே என்ன பொருள் இருக்குன்னே தெரியுது. அந்த அளவுக்கு இருட்டு. அந்த இருட்டில் எப்படி கீழே இறங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் சரி எதுக்கும் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் ரேஷ்மாவும் காட் இஸ் கிரேஸ் அப்படின்ட்டு அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கிளம்புறாங்க. வண்டி வந்து கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாகவே ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படி ஓட்டிகிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கிற சமயத்தில் ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் கொடுக்குறாங்க. வண்டி நல்லா வேகமாக போகும்போது ஒரு பொண்ணோட உருவம் அந்த காருக்கு முன்னாடி வந்து பட்டு நிற்குது. அந்த காரில் அந்த பொண்ணை அடித்து தூக்கிடுறாங்க. இதுக்கப்புறமா ரேஷ்மாவோட கார் நிலை தடுமாறி போய் அந்த பக்கத்தில் இருந்த ஒரு முள்செடியில் ஏறி அங்கேயே நின்றுது. ரேஷ்மாவுக்கு காயங்கள் எதுவும் இல்லை. ரேஷ்மா பத்திரமா தான் இருக்கிறாங்க. ஆனால் ரேஷ்மாவுக்கு ரொம்ப பயம். ஏதாவது அந்த பொண்ணு மேலே ஏற்றிட்டோமோ என்னமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாகவே இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வண்டி சுத்தமாகவே ஸ்டார்ட் ஆகலை. எந்த லைட்டுமே எரியாமல் அதே இடத்துல ஆஃப் ஆகி நின்றுது. இப்போ தான் ரேஷ்மாவுக்கு ரொம்பவுமே பயமாகுது. ஒருவேளை அந்த பொண்ணு மேலே ஏற்றிட்டோமா இல்லை நம்ம கற்பனையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியல. இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ரேஷ்மா அந்த காரை விட்டு கீழே இறங்கி வர ஆரம்பிக்கிறாங்க. கீழே இறங்கி அந்த பேட்டரி லோவாக இருக்கிற டார்ச் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து பார்க்குறாங்க. அந்த பொண்ணு அங்கே இல்லவே இல்லை. இல்லையே நம்ம அந்த பொண்ணு மேலே அடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட உருவம் எங்கேயாவது இருக்குதா, அந்த பொண்ணோட பாடி எங்கேயாவது கிடக்குதான்னு சொல்லி டார்ச் லைட்டில் அடிச்சு பார்க்குறாங்க. அந்த பொண்ணு எங்கேயுமே இல்லை. இதனால் ரொம்ப சந்தேகமான ரேஷ்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்குது, நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேகமாக நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. கார்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் நடந்து போயிருப்பாங்க. ஒரு பொண்ணு பலமாக கத்துற மாதிரி ஒரு சத்தம் ரேஷ்மாவோட காதில் ஒலிக்க ஆரம்பிக்குது. இதை கேட்டுட்டு இருந்த ரேஷ்மாவுக்கு ரொம்பவுமே பயமாயிருது. மறுபடியும் ரொம்ப பயத்தோடையே பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா இவங்க எந்த பொண்ணு மேலே ஏற்றணும்னு சொல்லி அவங்க ஷாக் ஆனாங்களோ அதே பொண்ணு இவங்க காரு மேலே ஏறி உட்காந்து ரேஷ்மாவை பார்த்து நல்லா சிரிச்சுட்டு இருக்கிறத ரேஷ்மா பார்த்துட்டு அலறி அடித்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு சொல்லப்போனால் ஃபேஸே தெரியல. ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து முடி ஃபுல்லாக கவர் ஆகிருக்குது. அந்த பொண்ணு அந்த கார் மேலே குத்த வச்சு உட்காந்துட்டு ரேஷ்மாவை பார்த்து நல்லா பலமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ரேஷ்மாவுக்கு ரொம்ப பயமாயிருது. இது என்னன்னே புரியாமல் ரேஷ்மா அந்த இடத்துல இருந்து வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா ரொம்ப பயத்தோடையே ரேஷ்மா ஓடிட்டு இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நின்று பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அந்த உருவம் இன்னுமே அவங்கள பின்தொடர்ந்து தான் வந்துட்டு இருக்குது. ரொம்ப வேகமாக ஓடி வந்துட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு இருந்து ரேஷ்மாவுக்கு ரொம்பவே பயமாயிருது. யாராவது நம்மக்கிட்ட ஏதாவது வழிபறி பண்ண பார்க்குறாங்களா இல்லை உண்மையாலுமே ஏதாவது ஆன்மாவா அப்படின்னு சொல்லிட்டு ரேஷ்மாவுக்கு ரொம்பவுமே பயமாயிருது. அப்படி ஓட ஓட அந்த உருவம் இவங்களை கிராஸ் பண்ணி முன்னாடி ஓடுது. அப்போ ரேஷ்மா கவனிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா அந்த உருவம் காலில் ஓடலை, அப்படியே அந்த காற்றுலேயே பறந்து போயிட்டு இருக்கிறத ரேஷ்மா நல்லாவே கவனிக்கிறாங்க. ரேஷ்மாவுக்கு ரொம்பவுமே பயமாயிருது. ஒரு கட்டத்துக்கு மேலே முன்னாடி ஓடிட்டு இருந்த அந்த ஆன்மா
மறுபடியும் ரேஸ்மாவை சுற்றி வர்றதுக்காக இப்படி போய் சுற்றி மறுபடியும் ரேஸ்மாவை பின்னாடி பின்தொடர்ந்து ஓடி வர ஆரம்பிக்குது, துரத்த ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் ரேஸ்மாவுக்கு ரொம்பவே பயமாயிருது. சுவிட்ச் ஆஃப் ஆன ஃபோனை மறுபடியும் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுற ட்ரை பண்ணுறாங்க. ஃபோனு சுத்தமாகவே ஆன் ஆக மாட்டேங்குது. ஃபோனு சுத்தமாகவே டெட் ஆயிடுச்சு. கையில் இப்போ பிடிச்சிட்டு போயிட்டு இருந்த டார்ச் லைட்டும் அப்படியே பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. அதுலேயும் பேட்டரி லோ ஆகிறத ரேஷ்மா நல்லாவே கவனிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்பவே பயமான ரேஷ்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே சுத்தமாகவே ஐடியா இல்லை. இதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் ரேஷ்மா இன்னும் கொஞ்சம் தூரம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஓடிட்டு இருக்கிற சமயத்தில் ரேஷ்மா ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. கொஞ்சம் தூரத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்குது. வேப்ப மரத்துக்கு அடியில் ஒரு சின்ன கல்கோயில் மாதிரி ஒரு கோயில் இருக்குது. இதை பார்த்துட்டு ரேஷ்மா கோயிலுக்கு போயிட்டோம்னா நம்மளை அந்த ஆன்மா பின்தொடராதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக அந்த கோயில் நோக்கி ஓடுறாங்க. அப்படி ஓட ஓட அந்த ஆன்மா இவங்களை ரொம்ப நெருங்கிடுது. ஒரு கட்டத்துக்கு மேலே ரேஷ்மா அந்த கோயிலுக்குள்ளே ஓடிடுறாங்க. ரொம்ப சின்ன கோயில் தான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 அடி 6 அடி தான் அந்த கோயிலோட அளவே இருக்கும். சுற்று பரப்பளவே வந்து அவ்வளோதான் இருக்கும். ஒரு பெரிய வேப்ப மரத்துக்கு கீழே ஒரு சின்ன கல் ரூபத்தில் ஒரு சாமியை வச்சு வழிபட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. அங்கேயே நிறையா வந்து குங்குமம், திண்ணீர், அதுக்கப்புறம் சந்தனம் எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையுமே எடுத்து வேண்டிட்டு ரேஷ்மா அவங்க நெத்தியில் வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரேஷ்மாவுக்கு சுத்தமாக எதுவுமே புரியல. இது என்னன்னே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு இருந்த அந்த ஆன்மா அங்கேயே நின்று ரேஷ்மாவையே ரொம்ப கொடூரமாக பார்த்துட்டு இருக்குது. இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ஆன்மா அந்த இடத்த விட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது. ரேஷ்மா என்னதான் வந்து ஐடியில் வேலை செஞ்சாலும் ரேஷ்மாவுக்கு வந்து சுத்தமாக கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆன்மா கடவுள் மேலே எல்லாம் எதுவுமே நம்பிக்கை இல்லைங்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு நைட் ரேஷ்மாவுக்கு எல்லா நம்பிக்கையும் வந்துடுது. இதுக்கப்புறமா ரேஷ்மா கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காரை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த உருவம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க காரில் இப்போ அசால்ட் லைட் எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரேஷ்மாவுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது. ஒருவேளை கார் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு ரேஷ்மா அந்த கார் நோக்கி போகிறாங்க. போயிட்டு இருந்த ரேஷ்மாவுக்கு டக்குன்னு ஒரு அமானுஷ்யமான விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா ரேஷ்மா வந்து அசால்ட் லைட்டை ஆன் பண்ணவே இல்லை. அப்புறம் எப்படி அந்த அசால்ட் லைட் எரியும்னு சொல்லி ரேஷ்மாவுக்கு ரொம்பவுமே ஷாக்கிங்காக இருக்குது. இதுக்கப்புறமா ரேஷ்மா கொஞ்சம் பொறுமையாக, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப உஷாராகவே அந்த காரை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. போகும்போது அதை துரத்திட்டு வந்த ஆன்மா மறுபடியும் அந்த கார் மேலே எகிரி குதிச்சு உட்காந்து ரேஷ்மா பார்த்து பயங்கரமாக கத்த ஆரம்பிக்குது. இதை பார்த்து ரேஷ்மாவுக்கு ரொம்பவுமே பயமாயிருது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்மா இப்போ மறைஞ்சு அந்த ஆன்மாவோட சத்தங்கள் மட்டும்தான் ரேஷ்மாவோட மண்டைக்குள்ளே ஓட ஆரம்பிக்குது. காது ஃபுல்லாகவே கேட்குது. ரேஷ்மாவுக்கு இப்போ சுத்தமாக எதுவுமே புரியல. மறுபடியும் அந்த கோயில்கிட்ட ஓடிடலான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு 1.5 கிலோமீட்டர் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது ஒரு வழியாக அந்த கோயில்கிட்டையும் வந்துடுறாங்க. கோயில்கிட்ட வரும்போது இப்போ அந்த ஆன்மா இவங்களை விடுற மாதிரி இல்லை. ரொம்ப பலமாக அந்த குரல் கேட்க ஆரம்பிக்குது. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு நபர் நாயை பிடிச்சிட்டு வாக்கிங் வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரேஷ்மாவுக்கு ஒரு நம்பிக்கை வருது. இந்த டைம்லேயே ஒருத்தர் வந்து வாக்கிங் வந்திருக்காரு, இவர்கிட்ட போயிட்டு நமக்கு நடந்தது சொன்னோம்னா அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர்கிட்ட போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. அவர் வந்து ரொம்ப சின்ன பையன் மாதிரி தான் இருக்கார். ஒரு 10-15 வயசு அந்த பையன் மாதிரி தான் இருக்கான். தம்பி உங்கள் வீடு எங்கேப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேஷ்மா மூச்சு வாங்கிட்டே அந்த பையன்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கேட்கவும் ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த பையன் நார்மலாக கேட்குறான். அதுக்கு இல்லை, என்னை வந்து ஏதோ ஒன்று துரத்திட்டு வருது, ஏதோ ஒரு உருவம் வந்து துரத்திட்டு வருது, என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த அந்த பையன் உருவமா இந்த இடத்துல உங்களை பின்தொடருதா அப்படின்னு சொல்லிட்டு பலமா ரேஷ்மாவை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த உருவத்தை எங்க பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பீரமா கேட்குறான். ரேஷ்மா என் காரு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நிற்கிது. என் கார் வந்து டக்குன்னு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அந்த சமயத்தில் தான் அந்த உருவம் என்னை பின்தொடருது, மறைஞ்சு வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட சத்தம் என்னோட காதுக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்குது. என்னால் சுத்தமாக முடியல அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறமா அந்த பையன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் பிடிச்சிட்டு இருந்த அந்த நாயை செயினை கழட்டி விட்டுறாரு. அந்த நாய் வந்து இவங்க கார் எந்த திசையில் இருந்ததோ அந்த திசையை பார்த்து ஓட ஆரம்பிக்குது. அந்த நாய் ஓட ஓட இவங்களோட நேரம் வந்து இவங்க காதுக்குள்ள கேட்டு இருந்தா அந்த பலமான அந்த ஆன்மாவோட குரல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. அந்த ஆன்மா வந்து கதற மாதிரி ஒரு சத்தம் இவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. இவ்வளவு நேரம் பயங்கரமா அது கத்தி சிரிச்சு இவங்களை பயமுறுத்திட்டு இருந்தது. இப்போ வந்து அந்த ஆன்மா கதற மாதிரி சத்தங்கள் இவங்களுக்கு வந்து கேட்க ஆரம்பிக்குது. ரொம்பவுமே அமானுஷ்யமா இருக்குது. இவங்களுக்கு எதுவுமே புரியல. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அந்த நாய் பலமா ரொம்ப வேகமா ஓடி வருது. அந்த குதிரை எவ்வளவு வேகத்தில் ஓடி வருமோ அந்த அளவுக்கு வேகத்துல அந்த நாய் ஓடி வந்து அந்த பையன்கிட்ட அப்படியே அமைதியா உட்காந்துருது. இந்த நாய் எங்கப்பா போச்சு, எனக்கு வந்து இப்போ அந்த சத்தமே கேட்கலையே அப்படின்னு சொல்லவும்
உன்னை ஏதோ துரத்திட்டு வந்துச்சுன்னு சொன்னீல, அதை துரத்த போனா அப்படின்ட்டு அந்த பையன் சொல்றான். இதை கேட்டுட்டு இருந்த அந்த பொண்ணுக்கு ரொம்பவுமே ஷாக்கிங்கா இருக்கு. எதுவுமே புரியல, ரொம்பவுமே குழப்பத்தோடயே இருக்கிறாங்க. என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட கேட்கறதுக்கு, என்னோட வீடு ரொம்ப தூரத்தில் இருக்கு, என் வீட்டுக்கு உன்னால வர முடியாது, ஆனா உன் வீட்டுக்கு நான் போறக்கு ஒரு வழி சொல்றேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, இப்படியே ஒரு 1/2 கிலோமீட்டர் போன அப்படின்னா நீ வந்து மெயின் ரோட்டை பிடிச்சிடலாம். மெயின் ரோட்டை பிடிச்சி போன அப்படின்னா அங்க ஒரு டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்கு. நைட்லயே வந்து ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. கண்டிப்பா எனக்கு ஒருத்தன் இருப்பான். நீ போனீன்னா அவன் கண்டிப்பா நீ கூப்பிட்டு போவான் அப்படின்னு அந்த பொண்ணை தாட்டி விடுறாரு. தாட்டி விடும்போது அந்த நாயையும் கூட தாட்டி விடுறான் அந்த பையன். அந்த நாய் வந்து கிட்டத்தட்ட சொல்ல போனா அந்த பொண்ணு வந்து டாக்ஸி இருக்கா அப்படின்னு சொல்லி டாக்ஸி ஸ்டாண்டு போற வரைக்கும் அந்த நாய் கூடவே வந்திருக்குது. கரெக்டா அங்க ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு வந்து ஒரு சின்ன வயசு தான், ஒரு 20-25 வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணு வந்து என் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி லொகேஷன் சொல்லவும், சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் கூப்பிட்டு போக ஆரம்பிக்கிறான். பொண்ணு அந்த கண்ணாடி இறக்கி இந்த நாய் திரும்பி பாக்குறாங்க. திரும்பி பார்க்கும்போது அந்த நாய் புயல் வேகத்துல ஓடிட்டு இருக்கு. எந்த வழியில வந்ததோ அந்த வழியில புயல் வேகத்துல ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பொண்ணுக்கு ரொம்பவுமே ஷாக்கிங்கா இருக்குது. எதுவுமே புரியல. வீட்டுக்கு போய் அவங்க அம்மா அப்பாட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. காலையில ஒரு 4-4:30 மணிக்கு அவங்க அப்பா அந்த பொண்ணை எழுப்பி விட்டு கூப்பிட்டு வராரு. கூப்பிட்டு வந்து எங்க கார் நிக்குதுன்னு சொல்லி காட்டு, போய் கார் எடுத்துட்டு வரலான்னு அவங்க அப்பாவும் பொண்ணும் 2 பேரும் சேர்ந்து அவங்க 2 வீலர்ல அந்த காரை எடுக்கலாம்னு சொல்லி வராங்க. அப்படி வரும்போது இவங்க அந்த வழி தாண்டி தான் வரணும். அந்த பையன் நின்று இருந்தான்ல, அந்த வழி தாண்டி தான் வரணும். அப்படி தாண்டி வரும்போது ரேஷ்மா கவனிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கோயிலையே பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க. வரும்போது நேத்து அந்த வேப்ப மரத்துக்கு அடியில ஒரே ஒரு கல்லு மட்டும்தான் இருந்தது. கல் சாமி மட்டும்தான் இருந்தது. இப்போ ஒரு சின்ன பையன் ரூபத்துல ஒரு சாமியோட உருவமும் ஒரு நாயோட உருவமும், சின்ன பையன் வந்து ஒரு நாயை கையில சங்கிலி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவுமே ஷாக்கிங் ஆயிடுறாங்க. எதுவுமே சுத்தமா புரியல அவங்களுக்கு. இதுக்கப்புறமா ரேஷ்மா எதுவுமே பேசாம அங்க போறாங்க. போனதுக்கு அப்புறம் கார் வந்து அந்த முள்ளுல இடிச்சு நின்றுட்டு இருக்குது. ரேஷ்மாவோட அப்பா காரை திறந்து வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. வண்டி அதே இடத்துல ஸ்டார்ட் ஆகிடுது. ரொம்பவுமே அமானுஷ்யமா இருக்குது. ரேஷ்மா ரொம்ப ஷாக்கிங்கோடய நின்றுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அந்த காரை ரிவேஸ் எடுத்து மறுபடியும் காரை ரோட்டுக்கு மேலே எடுத்துட்டு வர்றாரு. அவங்க அந்த இடத்துல நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது சரி வாங்கப்பா அந்த கோயில்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷ்மா 2 வீலர்ல வந்துட்டு இருக்காங்க. ரேஷ்மாவோட அப்பா கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி ஓட்டிட்டு வரும்போது கரெக்டாக அந்த கோயில்கிட்ட வந்து நின்றுட்டு இருக்காங்க. ரேஷ்மாவுக்கு ஒன்றுமே புரியல. நேற்று இல்லாத சிலை இப்போ எப்படி வந்ததுன்னு சொல்லி ரொம்ப அமானுஷ்யமாகவே இருக்குது. ரேஷ்மாவும் நேற்று நைட் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க அப்பாட்ட சொல்லியிருப்பாங்க. ரேஷ்மாவோட அப்பாவுக்கும் கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்குது. அந்த வழியில் ஒரு பால்காரர் பால் டின்னெல்லாம் எடுத்துட்டு அந்த வழியாக பயணிச்சு வந்துட்டுருக்கிறாரு. அவங்க 2 பேருமே அவரை போய் குறுக்காட்டி நேற்று நடந்த சம்பவங்களெல்லாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு அவர். ஏன் இப்படி சொல்கிறீங்க? நேற்று என் பொண்ணு உயிர் தப்பிச்சு வந்திருக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க, எல்லை கருப்பராயன் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்கிறாரு. எல்லை கருப்பராயனா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே ரொம்ப ஆச்சரியத்தோடய கேட்குறாங்க. அப்போ அந்த பால்காரர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பாருங்க, இதுதான் இங்கே எல்லை கருப்பராயன், இவனை தாண்டி எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வராது, எந்த கெட்டதும் வராது, என்னோட எல்லை தாண்டி எதுவுமே எங்களுக்கு நடக்காது அப்படின்னு சொல்லி அவரே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் தான் வந்து ரேஷ்மாவுக்கு நல்லாவே புரியுது. நேற்று நைட்டு பையன் ரூபத்தில் வந்தது கருப்பராயன் தான், எல்லை கருப்பராயன் தான் வந்து நம்மளை காப்பாற்றி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கையில் அவரோட வேட்டை நாயும் வச்சுட்டு நின்று இருந்திருக்கிறாரு. எல்லை கருப்பராயன் தான் நேற்று நைட்டு வந்து நம்மளை காப்பாற்றி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட வேட்டை நாய் நம்ம பாதுகாப்புக்கு கூடவே வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று நைட்டு நடந்தது எல்லாத்தையுமே வந்து யோசிச்சு பார்த்து ரேஷ்மா புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறமா அவங்களோட அப்பாவும் பொண்ணும் 2 பேருமே மறுபடியும் வீட்டுக்கு போய் வச்சுட்டு அவங்க அம்மா அப்பா ரேஷ்மா 3 பேருமே அந்த கோயிலுக்கு வந்து தேங்காய் பழம் வச்சு சாமி கும்பிட்டு உயிரை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி சாமி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. இதுக்கப்புறமா ரேஷ்மாவும் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா அந்த ரோட்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. போகும்போது வரும்போது எல்லாமே அந்த கோயிலில் நின்று சாமி கும்பிட்டு போயிட்டு இருந்திருக்கிறாங்க. சென்னையிலேயே வந்து ரேஷ்மாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. சென்னையிலேயே போஸ்டிங்கும் வாங்கிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஆகிப்போச்சு. நான் எப்பெல்லாம் கோயம்புத்தூர் வரமோ கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு தான் வருவேன்னு சொல்லி இந்த கதைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கிறாங்க நம்ம சப்ஸ்கிரைபரான ரேஷ்மா. என்னதான் வந்து டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்துருச்சு, சாமி பேய் பூதம் இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாலும், ஆனால் இன்றைக்கும் நிறைய சாமானியர்களுக்கு கடவுள்கள் உதவி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது இப்போவும் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த ஒரு வீடியோவும் எடுத்துக்காட்டு. உங்கள் வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷ்யமான திகில் சம்பவங்களை நம்ம சேனலை பதிவிட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி அதில் வாய்ஸ் நோட் இல்லை அப்படின்னா சேட்டிங்கில் கூட பதிவிடலாங்க. மீண்டும் ஒரு அமானுஷ்யமான சம்பவத்தில் சந்திக்கும் வரை தேங்க்ஸ் டு கோகுல்ஸ் இன்வெஸ்டிகேஷன்.